ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் உங்கள் புவனேஸ்வரி. நான் போடுற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நான் கருத்து சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஒப்பீனியன் கருத்து நான் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் மகாத்மா காந்தி கிடையாது. என் சைடு ஒப்பீனியன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலி அன்றைக்கி நம்ம இந்த பாலிட்டிக்ஸ் நான் போட்ட முதல் வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி, இப்போ நடந்துகிட்ருக்கிற பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருந்தேன். இப்போ கூட இப்போ லேட்டஸ்ட்டாக தெரியும், தேமுதிக வந்து அகைன் வந்து திமுக அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு கட்சியே ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு கட்சி விட்டு கட்சி தாவிட்டே போகிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்டிங் இல்லை. அவங்களுக்கு என்ன இன்கம் வரும்னு பார்த்து கட்சி விட்டு கட்சி தாவுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம். அப்போ அவங்க என்ன நமக்கு பண்ணுவாங்க? ஸோ அது கூட ஒரு பிஸ்னஸாக தான் போகுது. இப்போ இந்த கட்சி, இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாமே பிஸ்னஸாக போகுதே தவிர்த்து அதில் மக்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி காமராஜர் ஐயா காலத்துலேருந்து, எம்ஜிஆர் ஐயா காலத்துலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து இன்றைக்கி அதிமுக காலம் வரைக்கும் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்துருக்கு? ஒன்றும் சேரலை. ஆஸ் யூஷுவல் குடிசையில் இருக்கிறவங்க குடிசையில் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கல. ரேஷனுங்கிற பேரில் ரேஷனாவது இருந்து அந்த ஒரு புழு இந்த அரிசியாவது சாப்பிட்றதுக்காவது ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல போட்ட வீடியோ சொன்ன எல்லோரும் ரேஷன் அரிசி எதுக்கு சாப்பிட்ணும்? இப்போ அந்த அரிசி கூட இல்லைன்னா எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இது. ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னா, இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை. இப்போ கட்சி விட்டு கட்சி தாவிட்டுருக்காங்க. ஏன்னா எப்படி லாபம் கிடைக்கும்? இந்த கட்சியை வச்சு தான் இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் நடக்கிற பாலிட்டிக்ஸில் கட்சி விட்டு கட்சி தாவி எவ்வளோ பணம் வாங்கலாம். லஞ்சம், ஊழல். இல்லை, லஞ்சமும் ஊழலும் ஃபஸ்ட்டு ஒழியணும். அது இது வரைக்கும் ஒழிஞ்சதா? இனிமேல் ஒழியுமா தெரியல. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போய் பண்ணணும் எல்லா சேனல்ஸும். இதெல்லாம் இன்டர்வியூ பண்ணாமல் அங்கங்கே வர சினிமாக்காரங்களையும், கோயிலுக்கு போகிற சினிமாக்காரங்களையும், அரசியல்வாதிகளையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன லாபம் இருக்குது? இதனால் மக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் கிடையாது. மக்கள் ஆஸ் யூஷுவல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. எத்தனை பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க? எத்தனை பேருக்கு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க? எதையும் சால்வேஷன் பண்ண முடியல. கவர்மெண்ட் ஜாபுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜனங்களுக்கு கிடைக்குதா? எல்லா மக்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதா? எல்லா மக்களுக்கும் ப்ரைவேட் ஜாபும் கிடைக்குதா? தமிழ்நாட்டில் தமிழ் பேசணும்னு சொல்லிட்டு தமிழ் பேசாமல் இங்கிலீஷை பேச வைக்கிறாங்க. இங்கிலீஷ் பேசினாதான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் கூட இங்கிலீஷ் பேசாமல் வந்து வேலை கிடச்சிருமா? சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஜாப்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் பேசுகிறாங்க. மத்தம்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோன்னா அங்கே கூட இங்கிலீஷ் பேசாமல் வெறும் தமிழ் மட்டும் பேச உள்ளே போயிட முடியுமா? இதெல்லாம் எதுக்கு பதிவாக கொடுக்குறேன்னா, நான் கண்ட வெளிகள் வந்து நான் பதிவாக போடுறேன். என்னுடைய மனக்குமுறல் நான் பதிவாக போடுறேன். இப்போ நம்மளாவது அங்கே போய் வேலைன்னு கேட்க முடியும். ரொம்ப கீழ்த்தர மக்கள்கள்லாம் என்ன பண்ண முடியும்? பாவம் குடிசையில் வாழறவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? குடிசையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். குடிசையிலே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 5000, 1000, 2000 பொங்கல் வரும்போது பொங்கல் சீருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுமா? கிடைச்சிருமா? இதில் வந்து மக்கள் வந்து உயர்ந்துருவாங்களா வாழ்க்கையில்? சொல்லுங்க ஜனங்களே, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யோஜனை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப் கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு கேட்க வரும்போது என்ன ப்ரூஃபு? எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம்
அப்படின்னு தயவு செய்து நீங்கள் பதிவு பண்ணுங்க அவங்க கிட்டக்க. நாங்கள் ஷூராக ஓட்டு போடுறோம், எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா, இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நியாயமான உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு இருந்தால் மட்டும் போய் ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்க. அப்போ அந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்படாமல் இருந்ததுன்னா வேஸ்ட்டு தான் நம்ம வாழறது கூட. நம்ம எதுக்கு வாழணும்? இதனால தான் இத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனை இடத்துல கற்பழிப்பு நடக்கிறது. கற்பழிப்பு நடந்த பிறகு இது இதால் நடந்திருக்கும், அது அதால் நடந்திருக்கும், இதுக்கு இவங்க காரணம், அதுக்கு இவங்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்காமையே இருந்தால் போலீஸ்காரங்க எல்லாரையும் அடித்து துன்புறுத்துறாங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க அடிக்கணும்? அந்த உரிமையை எதுக்கு கொடுக்கணும்? ஏன் அவங்க நார்மலாகவே பேசி டீல் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே, அவங்களும் மனுஷங்க தானே. இன்னொன்று, அவங்களுக்கு 24 hours அவங்க ஒர்க் பண்ணணும்னு எதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ணணும்? 24 மணி நேரம் போலீஸ்காரங்க மட்டும் எப்படி வேலை பண்ண முடியும்? அவங்களுக்கு அது கஷ்டம்தான். அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இல்லையா? சொல்லுங்கள் மக்களே. நான் இது எல்லாமே பதிவாக எதுக்கு கொடுக்குறேன்னா, அதனால் அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அதனால் அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள மீறி அது செய்கிற செயல் கடைசியில் அதில் பாதிக்கப்படுறது யார்? மக்கள். கடைசியில் அந்த கட்சிக்காரங்க யார் கட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்லி அடிக்க வச்சாங்கன்னு சொல்லி அதுக்கும் பழி அந்த கட்சி மேலே போடுறாங்க. கடைசியில் போலீஸ்காரங்க அடித்ததுக்கு போலீஸ்காரங்களுக்கு 24 hours ஒர்க்கு கொடுத்ததால அவங்க ஜனங்களை போட்டு அடிக்கிறாங்க. அந்த இது புரிதல் கூட இல்லாமல் கடைசியில் கட்சிக்காரங்க சொல்லி அடித்தாங்க, ஜாதிக்காரங்க சொல்லி அடித்தாங்க, இந்த ஜாதிக்காரங்களாக இருந்ததால் அடித்தாங்க அப்படி இல்லை ஃபஸ்ட்டு இங்கே பாகுபாடே ஃபஸ்ட்டு இதில் பிரிவே கரெக்டாக பண்ணலை. இவங்கவுங்க இவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும், இவங்களுக்கு இவ்வளோ டைம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த வேலையிலேயே பாகுபாடுகள் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் ஐயா இருக்காங்க, அவங்க நாள் பூரா வேலை செய்கிறாங்களா? காலையில் போகிறாங்க, சைன் பண்ணுறாங்க, 5 மணி 6 மணினா வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. அதே போல் தானே எல்லாருக்கும் இருக்கணும். 8 மணி நேரம் வேலை இருக்கணும். போலீஸ்காரங்களுக்கு மட்டும் ஏன் 24 மணி நேரமும் அவங்க ஒர்க் பண்ணணும்? டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வேலை பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. சொல்கிறாங்க 24 மணி நேரம் நாங்கள் கண்ணுங்கருத்தா. அந்த மாதிரி எதுக்கு இருக்கணும்? அதுக்கு ஆப்ஷனல் கொடுக்க வேண்டியது தானே. அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ எல்லா விஷயங்களையும் தயவு செய்து நீங்கள் உத்து நோக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சி விட்டு தாவறாங்களே, அது ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆகணும். அவங்களுக்குள்ள நம்ம இந்த கட்சியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெபிலிட்டி, இந்த கட்சி வரணும். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டையே கொடுக்குறோம். நம்ம அந்த ப்ராசஸே சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டையே அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்களாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் அந்த ப்ரூஃபை ஃபஸ்ட்டு அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்குங்க மக்களே. திருப்பி இந்த ப்ரூஃபுக்காக தான் இவ்வளோ தூரமும் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ எப்படி நம்ம லோன் எடுத்தால் அவ்வளோ ப்ரூஃப் கேட்குறாங்களோ, நீங்கள் இப்போ இந்த நாட்டை ஆள போகிறீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க ஓட்டு கேட்க வரும்போது, நீங்கள் ஓட்டு போட போகும்போது மெயினாக அந்த ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். அந்த பேப்பர் நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், சைன் பண்ணி அந்த கட்சிக்காரங்க கொடுக்கணுங்க. இதெல்லாம் அமூலாக்கணும். இதெல்லாம் இப்போ ஆகாது. இருந்தாலும் ஜஸ்ட்டு நான் பதிவாக போடுறேன். எதுவும் இப்போ நடக்காது. அட்லீஸ்ட் இந்த 5 வருஷம் இல்லாமல் அடுத்த 10 வருஷத்துலையாவது நடக்குமா? அவ்வளவுதான். இனிமேலாவது இந்த கஷ்டங்கள்லாம் ஜனங்கள் அனுபவிக்காமல் இருக்கணும். இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிற மக்களே. தயவு செய்து இதெல்லாம் அரசாங்கம் பண்ணணும். எல்லாரும் நல்லா வாழணும், நலமுடன் வாழணும். தலைவர்களும் வாழணும், கட்சியில் இருக்கிறவங்களும் வாழணும், ஜனங்களும் வாழணும், எல்லாரும் நலமுடன் வாழணும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.